வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் சினிமாஸ். நான் உங்கள் சுபாஷ். இன்னைக்கு நாம ஒரு பயங்கரமான ஸ்பை படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்பை படம்னா சூட்டை போட்டுட்டு கண் எடுத்துட்டு 2 பேரை சுட்டு முடிச்சிருவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. இது கிட்டத்தட்ட ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருக்கும். இந்த படத்தோட பேரு கிங்ஸ்மேன் த சீக்ரெட் சர்வீஸ். இந்த படம் 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். படம் ஸ்டார்ட் ஆகும்போது 1997 மிடில் ஈஸ்ட்ல ஒரு டேஞ்சரஸான மிஷின் நடக்கிறத காட்டுறாங்க. கிங்ஸ்மேன் அப்படின்னு ஒரு ஏஜென்ட் கம்பெனி ஒரு டெரரிஸ்ட பிடிக்க போறாங்க. அவனை பிடிக்க போகும்போது அவங்க கிட்ட இருந்த ஒரு கிரைனேட் வந்து மிஸ்டேக்கா ஆன் ஆகிருது. கிரைனேட் வெடிச்சு அங்க இருக்க எல்லாருமே செத்துருவாங்க அப்படிங்கறதுனால அந்த குரூப்ல இருக்க ஒரு ஏஜென்ட் லீ அப்படிங்கிறது யோசிக்கவே இல்லாம அடே நான் செத்தாலும் பரவாயில்ல மத்தவங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரைனேட் மேலே விழுந்துருவாரு. அப்படியே அந்த கிரைனேட் வெடிச்சு அங்கேயே அவர் இறந்தும் போயிருவாரு. இதை பார்த்து ஹாரிகட் அப்படிங்கிறவர் மனசொடைஞ்சு போயிருவாரு. அவர் வந்து லீயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த மிஷன் முடிஞ்சதும் நம்ம லீயோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக நம்ம ஹாரி போறாரு. அவர் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இந்தாங்க அப்படின்னு ஒரு மெடலை கொடுக்குறாரு. அந்த மெடலுக்கு பின்னாடி ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த கோடை மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு எப்பனாலும் ஹெல்ப் பண்ண நாங்க ரெடியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு லீயோட ஒய்ஃப் வந்து கோவத்துல எனக்கு அதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி தூக்கி எரிஞ்சிருவாங்க. உடனே நம்ம ஹாரி வந்து நம்ம லீயோட பையன் கிட்ட, அதாவது இந்த படத்தோட ஹீரோ கிட்ட, அவங்க கிட்ட போய் இந்த மெடலை கொடுத்துட்டு இது உங்க அப்பாவோடது, பத்திரமா வச்சுக்கோ, இது பின்னாடி இருக்க நம்பரை எப்பனாலும் கால் பண்ணு, நான் உனக்கா வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாரு. அப்படியே இந்த படத்தோட டைட்டில போடுறாங்க கிங்ஸ்மேன் அப்படின்ட்டு. அப்புறம் 17 வருஷம் கழிச்சு அண்டார்டிகால ஒரு வீட்டுல ஒருத்தனை கடத்தி கொண்டு வச்சிருக்காங்க. அவன் சொல்றான் நான் சாதாரண ப்ரொஃபசர், என்ன எது கடத்தி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே வாசல்ல வந்து யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. டோர் ஓபன் பண்ணா ஒருத்தன் வந்து அடி பொலன்னு பொழக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தா அவன் வந்து ஒரு கிங்ஸ்மேன் ஏஜென்ட். அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டு கையில ஒரு சரக்கெல்லாம் எடுத்துட்டு மாசா நின்றுட்டு இருப்பான். அப்போ வேற யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்க்கறதுக்குள்ள இந்த கிங்ஸ்மேன் ஏஜென்ட் ரெண்டா பொழந்துட்டு அப்படி தர்பீஸ் பழ மாதிரி கீழே விழுந்துருவான். யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணை கட்டுறாங்க. அவ ஒன்னும் சாதாரண பொண்ணு இல்ல. என்னன்னு பார்த்தா கீழே கால் இல்லாம 2 பிளேட வச்சுட்டு இருக்கா. யாருமா நீ அப்படின்னு யோசிக்கக்குள்ள அவ டோர் ஓபன் பண்றா. அப்பதான் வில்லனோட என்ட்ரி. வில்லனை பார்க்கல, யாரா நீ மங்கூஸ் மண்டையன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவன் எவ்வளவு மோசமானவன் அப்படிங்கிறத நீங்க படம் போக போக பாருங்க, உங்களுக்கே புரியும். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹாரியை காட்டுறாங்க. அவர் ஒரு துணி கடைக்கு போறாரு. ஆனா அது மத்தவங்களுக்கு தான் துணி கடை. கிங்ஸ்மேன் ஏஜென்ட்ஸுக்கு ஃபுல்லா இது வந்து ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி. அங்க உள்ள போனா இவங்களோட ஹெட் ஆத்தர்னு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. என்னடா தனியா உட்காந்துட்டு இருக்காருன்னு பார்த்தா ஒரு கண்ணாடி எடுத்து போடுவார் பாருங்க. அந்த கண்ணாடியை போட்டதும் எல்லா ஊர்ல இருக்க ஹெட்டும் ஹாலோகிராம் வழியா ஒரு மீட்டிங்ல கனெக்ட் ஆயிருவாங்க. அண்ட் அங்க வந்து மெர்லின் அப்படின்னு ஒரு ஆள் வருவாரு. அவர் வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. அவர்கிட்ட நம்ம ஹாரி கேட்கிறாரு என்னதான் ஆச்சு, எப்படி அவர் இறந்தாரு இந்த ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு தனியா போயிருக்காரு. அப்பதான் அவரை கொண்டுட்டாங்க. ஆனா அவர் காப்பாத்த போன ப்ரொஃபசர்லாம் நல்லபடியா உயிரோட தான் இருக்காரு. சோ இது என்ன நம்ம வந்து செக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பையனை காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, அவன் தான் நம்ம ஹீரோ எக்ஸி. அண்ட் அவனோட அம்மா வந்து ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. பட் அந்த மேரேஜ் என்னமோ ஒரு தப்பானவனை தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவன் வந்து உங்களை கொடுமைப்படுத்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். கட் பண்ணா நம்ம எக்ஸி வந்து பார்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கான். அப்ப அங்க இன்னொரு கேங் வந்து எக்ஸிட்ட வம்பிழுக்கிறாங்க. பட் நம்ம எக்ஸிக்கு வந்து அவ்வளவா சண்டை போட தெரியாது. அதனால அங்க இருந்து வெளியே வரான். அண்ட் வெளியே வரவன் சும்மா ஒன்றும் வரலங்க, அவனோட கார்கி எடுத்துட்டு வந்துடுறான். அந்த காரை வச்சு நல்லா ஸ்டண்ட் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ போல போலீஸ் அங்க வரவும் இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. பட் இவங்க எஸ்கேப் ஆகும்போது ஒரு பூனை குறுக்க வந்ததுனால நம்ம ஆளு பிரேக் அடிச்சிருவான். அப்போ போல போலீஸ்ல மாட்டிக்கிடுவான். போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருவாங்க. அப்ப எப்பரா தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சவன் என்ன பண்றான், அந்த டாலர் ஒன்று கொடுத்துருப்பானே அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அவங்க வந்து ராங் நம்பர் அப்படின்னு கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணி இந்த கோடை சொல்லுவான். கோடை சொன்னதும் இவனை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தவன் எப்பரா விட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹாரியை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். நம்ம ஹாரி அவனை ஒரு கடை கூட்டு போயிட்டு நான் உங்க அப்பா கூட வேலை பார்த்தேன், உங்க அப்பாலாம் அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், ஆனா நீ வந்து இவ்வளவு மோசமானவனா இருக்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸை போட்டுட்டு இருப்பாரு. அந்த டைம்ல அந்த பார்ல இந்த பசங்க எல்லாம் திரும்ப வந்து நம்ம எக்ஸிகிட்ட வம்பிழுப்பாங்க. அப்போ போல ஹாரி அங்க இருப்பாரு. அவர் ஏதாவது சொல்லி சமாளிக்க பார்ப்பாரு. ஆனா அவங்க வந்து ஹாரியும் கலாய்ச்சி விட்டுருவாங்க. கடுப்பான நம்ம ஹாரி போட்டு பொலன்னு எல்லாரும் பொழந்துருவாரு. இந்த ஃபைட்டை செக் பண்ணி பாருங்க, உண்மையிலே ரொம்ப தரமா இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு போன நம்ம எக்ஸி வீட்டுக்கு போறான். அப்போ வந்து அவனோட ஸ்டெப் ஃபாதர் அவனை பிடிச்சி வச்சு எதுக்கு போய் சண்டை போட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி இவனை அடிக்கைக்கு போவாரு. நம்ம எக்ஸியோட ஷர்ட்ல வந்து ஹாரி வந்து ஒரு மைக்கை ஃபிட் பண்ணி விட்டுருப்பாரு. இது எல்லாத்தையும் அவர் அந்த மைக்ல கேட்டுட்டு இருப்பாரு. அந்த ஆளு நம்ம எக்ஸி அடிக்க போவையும் அந்த வீட்டுல இருக்க எல்லா ஸ்பீக்கர்ல இருந்தும் நம்ம ஹாரி பேசுவாரு. அவன் மேல கையை வச்சனா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டுருவாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸி வந்து ஹாரியை மீட் பண்றதுக்காக அந்த துணி கடைக்கு போறாரு. அங்க போனா நம்ம ஹாரி சொல்லுவாரு நீ கிங்ஸ்மேன்ல சேர்ந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம எக்ஸி சொல்லுவான் நான் என்ன ஜேம்ஸ் பாண்ட் ஆக போறேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம தாத்தா என்ன பண்ணுவாரு, அந்த கண்ணாடியில கையை வைப்பாரு. வச்சதும் அந்த மொத்த ரூமே அப்படியே கீழே போயிடும். கீழே போனா ஒரு கேப்சல் மாதிரி இருக்கும். அந்த கேப்சல் ஏறி இவங்க போறதை காட்டுவாங்க. அப்படியே சிட்டிக்கு அவுட்டர்ல ஒரு இடத்துக்கு போயிருவாங்க. அப்ப நம்ம ஹாரி சொல்லுவாரு இதுதான் கிங்ஸ்மேனோட ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிங்ஸ்மேனை பத்தி சொல்லுவாரு. கவர்மெண்டால முடியாத வேலையை கூட நாங்க செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லி முடிச்சுட்டு நேரா மெர்லின் கிட்ட கூட்டு போயிட்டு
ஆயிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. எக்ஸி அங்க இருந்து மெர்லின் ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அங்க போனா இவன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே கிங்ஸ்மேனுக்கு ட்ரைனிங்க்கு வந்திருப்பாங்க. அதுல சார்லின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் நம்ம ஹீரோ போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பான். அதே கூட்டத்துல ராக்ஸின்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பா. அப்படியே நம்ம வில்லனை காட்டுறாங்க. வில்லன் யார்கிட்ட சீரியஸா உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவனோட பிளான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். யார்கிட்டடா பேசுறான் அப்படிங்கிற மாதிரி நமக்கே டவுட் வரும். அப்போ ஒரு ஜூம் அவுட் பண்ணுவாங்க பாருங்க, வெளியே ஒயிட் ஹவுஸ். ஐயோ, இங்கே போய் இவ்வளவு கேஷுவலா பேசுறானா, அப்ப தலைவன் டேஞ்சர் தான் போல. அப்படியே கட் பண்ணா நம்ம கிங்ஸ்மேன் ஹெட் குவார்டர்ஸை காட்டுறாங்க. இவங்க தூங்கிட்டு இருந்த ரூம்ல திடீர்னு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அங்க ரெஸ்ட் ரூம்ல இருக்க பைப் எல்லாம் யூஸ் பண்ணி ஆக்சிஜன் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த டோரை தனியா போய் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் அவனால முடியாது. அதுக்கப்புறம் அங்க ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு எல்லாரையும் காப்பாத்திடுவான். வெளியே போய் விழுந்ததும் அங்க வந்து மெர்லின் இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, இதை நீங்க மொத்தமா டீமா பண்ணிருக்கலாம், உங்களாலதான் இந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்லியும் அங்க உள்ள ஒரு பொண்ணு இறந்து கிடக்கும். இப்பதான் எல்லாருக்கும் அள்ளு விடும். ஆஹா, இவங்க உண்மையிலே போட்டு தெளிக்கிறானுங்க போலயே அப்படின்னு எல்லாரும் சீரியஸ் ஆவாங்க. கட் பண்ணா நம்ம ஹாரியை காட்டுறாங்க. அவன் அந்த ப்ரொஃபஸரை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருப்பான். எப்படி அவனை விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அந்த ப்ரொஃபஸரோட தலை வந்து வெடிச்சிரும். அண்ட் அங்க இன்னொரு பாம்பு வெடிக்கும். பட் நல்ல வேளை நம்ம ஹாரி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. இதெல்லாம் யாரா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு நம்ம வில்லனை காட்டுவாங்க. இவன் ஏதாவது சொல்லிடுவான் அப்படிங்கறதுனாலே நம்ம வில்லன் வந்து இவனை போட்டு தள்ளியிருப்பான். கட் பண்ணா நம்ம ட்ரைனிங் ஹெட் குவார்டர்ஸை காட்டுறாங்க. அங்க வந்து எல்லாருக்கும் ஒரு நாய் இருக்கும். அதை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம எக்ஸி வந்து இருக்கிறதுலே பாவமா இருக்க ஒரு பக்கை வந்து செலக்ட் பண்ணிடுவான். எல்லாரும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாங்க. ஆனா அந்த பக்கு வந்து வரவே மாட்டேங்குது. நம்ம எக்ஸி வந்து கண்ணெல்லாம் காமிச்சு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். பட் அந்த நாய் வந்து வராது. இவன் வந்து உடனே என்ன பண்றான், அந்த நாயை தூக்கி சட்டைக்குள்ள வச்சுட்டு ஓடிடுவான். அப்புறம் கட் பண்ணா நம்ம வில்லனை காட்டுறாங்க. வில்லன் வந்து உலகத்திலே 2 பெரிய தலைவர்கள் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பான். அதுல ஒரு ஆளு வந்து இங்கிலாந்தோட இளவரசி. இவனோட பிளான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். பட் அந்த இளவரசி வந்து ஒத்துக்காதனால அவளை வந்து கைது பண்ணி வச்சிருவாங்க. அண்ட் இன்னொருத்தன் வந்து இந்த டீலுக்கு வந்து ஓகே சொல்லியிருப்பான். அவனை வந்து என்ன பண்ணுவாங்க, அவனோட கழுத்துல ஒரு கோடை போட்டு அந்த சிப்பை வந்து இவனுக்கு இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவாங்க. சோ இவனோட டீம்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கழுத்துல கோடு தான். அப்புறம் கட் பண்ணா நம்ம ஹாரி வந்து கோமால இருந்து முழிச்சிடுறான். அவன் வந்து நம்ம எக்ஸிகிட்ட வந்து பேசுறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த கடைசி 6 பேர்ல நீ இருப்ப நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்போ போல ஒரு டிவில வந்து ஒரு லைவ் ஷோ ஓடிட்டு இருக்கு. அதுல வந்து நம்ம வில்லன் பேசிட்டு இருப்பான். என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா சிம் கொடுக்க போறேன். இந்த சிம்மால உங்களுக்கு நீங்க ஃப்ரீ கால்ஸ், ஃப்ரீ இன்டர்நெட் எல்லாமே யூஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப ஹை ஸ்பீட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹாரிக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆயிரும். ஸோ இவனை வந்து மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம கிங்ஸ்மேன்ல ட்ரைனிங் போன பசங்களை காட்டுறாங்க. அவங்க எல்லாமே ஒரு ஃபிளைட்ல இருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஸ்கை டைவிங் பண்ண போறாங்க. பட் நம்ம ராக்ஸி வந்து ரொம்ப பயந்துட்டே இருப்பா. ஆனா எக்ஸி வந்து அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவான். இந்த மாதிரி நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லாரும் ஃபிளைட்ல இருந்து கீழே குதிப்பாங்க. அப்ப நம்ம மெர்லின் சொல்லுவாரு, உங்கள ஒருத்தருக்கு பேராசூட்டே இல்ல, எப்படியா தப்பிச்சு வந்துருங்க அப்படின்னு ஒரு குண்டை போட்டு போயிடுவாரு. உடனே நம்ம எக்ஸி என்ன பிளான் பண்ணுவானா, எல்லாரும் வாங்க கையை கோர்த்துட்டு ஒன்னா குதிக்கலாம். அப்படி குதிக்கும் போது ஒருத்தன் பேராசூட்டை ஓபன் பண்ணுங்க, அவன் போயிட்டானா ஓகே, அப்படி இல்லைன்னா அவன்கிட்ட தான் பேராசூட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா செட் பண்ணுவான். பட் இதை இவன் சொல்லி கேட்கணுமான்னு பாதி பேர் தனியா போயிருவாங்க. ஆனா மிச்சம் இருக்கவங்க எல்லாம் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி கீழே எல்லாரும் ஒவ்வொருத்தரா இறங்கிட்டு இருப்பாங்க. கடைசி நம்ம ராக்ஸியும் எக்ஸியும் மட்டும் தான் பேலன்ஸ். அவங்க 2 பேர்ல தான் ஒருத்தருக்கு பேராசூட் இல்ல. சோ 2 பேரும் ஓபன் பண்றாங்க. அதுல நம்ம எக்ஸிட்ட தான் பேராசூட் இல்ல. உடனே என்ன பண்றான், நம்ம ராக்ஸியை பிடிச்சிட்டு 2 பேரும் ஒன்னா சேஃபாவே இறங்கிடுறாங்க. உடனே நம்ம எக்ஸி போய் மெர்லின் சண்டை போடுவான். அதுக்கு மெர்லின் சொல்லுவாரு, எதுவா இருந்தாலும் என் கிட்ட வந்து பேசு அப்படிங்கவும் நம்ம எக்ஸி கிட்ட போயும் அவன் பேராசூட் ஓபன் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணா ஹாரியை காட்டுறாங்க. அவன் வந்து வில்லனை போய் மீட் பண்றான். ஒரு இன்வெஸ்டர் மாதிரி அவங்க கிட்ட பேசி அங்க இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு வந்து நம்ம ஆத்தர் கிட்ட கொடுத்துறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசுறாங்க. இதை வந்து நம்ம சீக்கிரம் முடிச்சாகணும், ஏன்னா நிறைய தலைவர்கள் காணாம போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. கட் பண்ணா நம்ம இங்கிலாந்தோட தலைவியை காட்டுறாங்க. அவளை வந்து ஒரு ஜெயில் அடைச்சு வச்சுட்டு என்னோட பிளானுக்கு ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பான். பட் நம்ம இளவரசி வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப நீ இங்கே கடைசி வரைக்கும் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். பட் அவன் போகும்போது தான் தெரியும் அங்க நிறைய ஜெயில் இருக்கும், இவன் வந்து நிறைய பேரை பிடிச்சி வச்சிருப்பான் அப்படிங்கிறது நமக்கு அப்பதான் தெரியும். அதே டைம்ல இவனோட சிம் எல்லாமே ரொம்பவே நல்லா சேல் ஆயிட்டு இருக்கும். இவ்வளவு ஏன் நம்ம ஹீரோவோட அம்மா கூட அதை ஒன்று வாங்கியிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸி ராக்ஸி எல்லாம் கட்டுறாங்க. அவங்க நல்லா குடிச்சிட்டு மட்டையா இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் எவனோ ஒரு தூக்கிட்டு வந்து ரயில்வே ட்ராக்ல கட்டி போட்டுறான். கிங்ஸ்மேனை பத்தி சொல்லு, நம்ம ஹாரியை பத்தி சொல்லு அப்படின்னு உன்னை கேட்டு மிரட்டுவாங்க. இவன் நான் என் உயிரை போனாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ட்ரெயினும் வந்துட்டு இருக்கும். ட்ரெயின் வரையும் இவன் தண்டவாளத்துக்குள்ள போயிருவான். இது வந்து ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல வந்து இவனும் பாஸ் ஆயிருவா, ராக்ஸியும் பாஸ் ஆயிருவா. ஆனா நம்ம சார்லி வந்து உண்மையை உளறி மாட்டிப்பான். அப்புறம் நம்ம ஆத்தர் இருக்கார்ல, அவர் வந்து ராக்ஸியும் எக்ஸியும் கூப்பிட்டு பேசுவாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிருக்காங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு கடைசியா ஒரு டெஸ்ட், நீங்க வச்சிருக்க நாயை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கண்ணை கொடுப்பாங்க. பட் நம்ம எக்ஸி வந்து என்னால சுட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை வச்சுட்டு போயிருவான். அப்ப இன்னொரு பக்கத்துல இருந்து கன் சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ராக்ஸி வந்து அவளோட நாயை சுட்டுருவா. நம்ம எக்ஸி வந்து இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போயிருவான். வீட்டுக்கு போனா அவங்க அம்மாவை யாரும் அடிச்சிருப்பாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஸ்டெப் ஃபாதர். கடுப்பான நம்ம ஹீரோ என்ன செய்வான், நான் கார் எடுத்துட்டு அவனை அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவான். பட் அந்த கார் விண்டோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகி கார் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். அது எங்க போகுதுன்னு பார்த்தா நம்ம ஹாரி தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. நேரா அது ஹாரி கிட்டே போயிடும். அப்ப ஹாரி சொல்லுவாரு, நான் உனக்கு எவ்வளவு நல்ல விஷயம் ஒழுக்கத்தெல்லாம் கத்து கொடுத்தேன், ஆனா நீ எதையுமே கேட்காம மறுபடியும் அதே மாதிரி வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹாரிக்கு ஒரு நியூஸ் வரும். என்னன்னா வில்லன் வந்து ஒரு சர்ச்ல ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹாரி நான் அங்க கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிருவாரு. அங்க போனா அங்க இருக்க எல்லாருமே வினோதம் நடந்துப்பாங்க. எல்லாரும்
எல்லாரோட கழுத்துலயும் கோடு இருக்கும். இவன் அந்த ஃப்ரீக்வன்சி ஏதோ இன்க்ரீஸ் பண்ணவும் எல்லாரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தும் நம்ம ஹாரி எல்லாரையுமே ஈஸியா டேக்கிள் பண்ணிட்டு வெளியே வருவாரு. வெளியே வந்து அங்க வில்லன் இருப்பான். நம்ம ஹாரி ஒரே போடா போட்டு தள்ளிடுவான். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே காண்டாய் போயிருப்பாங்க. என்னடா இது, நம்மளோட பெஸ்ட் ஏஜென்ட்டே இழந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப சோகத்துல இருப்பாங்க. நம்ம எக்ஸி வந்து ஆத்தரை பார்க்க போவான். அப்போ ஆத்தரோட கழுத்துலயுமே அந்த கோடு இருக்கும். நம்ம எக்ஸி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஏன் அவன் கூட நீயும் சேர்ந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், பரவாயில்லையே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டே கிளவர் தானி அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு அவனோட பிளான் என்னன்னு சொல்லுவான். பூமிக்கு இருக்க ஒரு பெரிய நோயே பாப்புலேஷன் தான். ஸோ அந்த நோயை நாங்கள் அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரங்க மட்டும் தான் உயிரோட இருக்கணும், ஏழைங்களாம் செத்துறணும் அப்படிங்கிறதான் இவங்களோட பிளானே. அப்படி எக்ஸிட்ட கேட்கறான், நீ எங்களோட பிளான்ல சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்கவும், எக்ஸி என்னால் செத்தால முடியாது அப்படின்னு சொல்லவும், நீ இப்போ குடிச்சிய ஒரு ட்ரிங்க் அதில் வந்து விஷத்தை கலந்துருக்கேன், இந்த பெண் அமுக்குனா நீ செத்துருவ அப்படின்னு சொல்லவும், சரி அமுக்கு அப்படின்னு சொல்றான். உடனே அமுக்குனதும் நம்ம ஆத்த தான் செத்து போயிடும். என்னன்னு பார்த்தா நம்ம எக்ஸி வந்து குடிக்கிறப்ப கிளாஸை மாற்றி வச்சிருப்பான். இப்போ லாஸ்டா இருக்கிறது நம்ம மெர்லின், எக்ஸி அண்ட் ராக்ஸி. இவங்க 3 பேர் தான் இப்போ இந்த உலகத்தை காப்பாற்றணும். இவங்க தான் கடைசியா இருக்க கிங்ஸ்மேன். அவனோட பிளானை ஸ்டாப் பண்ணணும்னா அவனோட சேட்டலைட்ல ஒன்று நம்ம வந்து அழிச்சாகணும். அதுக்கு என்ன பண்றாங்க, நம்ம ராக்ஸியை வந்து 2 பலூன்ல கட்டி ஸ்பேஸ்க்கு அனுப்புறாங்க. இவன் அங்க போயிட்டு ஒரு ராக்கெட்டை வச்சு அந்த சேட்டலைட் அடிக்கணும் அப்படிங்கறதா இவளோட பிளான். அண்ட் அதே டைம்ல நம்ம எக்ஸி என்ன பண்றான், நம்ம வில்லனோட இடத்துக்கு போயிட்டு அவனோட சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இவனோட பிளான். பட் மேல என்ன ஆகுது, நம்ம ராக்ஸி போயிட்டு இருந்ததுல ஒரு பலூன் வெடிச்சு அவன் அந்த தொங்கிட்டு இருக்கா. அடுத்த பலூன் வெடிக்கக்குள்ள ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லவும் அவன் அந்த ராக்கெட்டை ஷூட் பண்ணிட்டு அடுத்த பலூன் வெடிச்சிருது. அவ கீழே விழுந்துட்டு இருக்கா. இங்க நம்ம எக்ஸிக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அவன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை பார்த்து அவனையும் பிடிச்சிடுறாங்க. அவனை எல்லாருமே துரத்த அவன் அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் அவனுக்கு தோணுது, நம்ம ஆத்தர் கழுத்துல இருந்து ஒரு சிப் எடுத்தமே, அந்த சிப்பை வச்சு ஏதாவது பண்ணியா மெர்லின் அப்படின்னு சொல்லவும், நம்ம மெர்லின் ஹேக் பண்ணி அவனை அடிக்க வர எல்லாரையுமே ஸ்டாப் பண்ணி அவங்களுக்குள்ளே சண்டை போட வச்சு அவங்க தலை எல்லாமே பிளாஸ்ட் ஆகிறத காமிச்சிருப்பாங்க. பட் அது வந்து ரொம்ப வல்கரா காமிக்காம ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி நீட்டா பெயிண்டிங் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது எல்லாம் முடியையும் நம்ம ஹீரோ வந்து அந்த ஜெயில் வழியா வரான். அப்போ வந்து நம்ம இளவரசியை பார்க்கறான். உன்னை இளவரசி என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லுவோம். காப்பாத்தினா என்ன தருவீங்க அப்படின்னு கேட்கவும், நான் என்ன வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்றா. உடனே சரி ஓகே நான் வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து ஓடிடுறான். இங்க வெளியே மக்கள் எல்லாமே ஜாம்பிஸ் மாதிரி அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. நம்ம எக்ஸி இதை எப்படியா ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்றான், அந்த வில்லனை தேடி போறான். போகும்போது காலில் கத்தி வச்சிருந்தாலே ஒருத்தி அவ சண்டைக்கு வந்துடுறா. 2 பேருக்கும் சம சண்டை. நம்ம ஹீரோ போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறா. அவ கத்தியை வச்சு கிளிக்க வரும்போது நம்ம ஹீரோ ஏர்லயே காலில் ஷூல இருந்து ஒரு கத்தி எடுக்கிறான். 2 பேரும் மாத்தி மாத்தி வெட்டிக்கிறாங்க. இப்ப கீழே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட டை அப்படி கீழே விழுது. அந்த பக்கம் அவளுக்கு கையில ஒரு கீரல் விழுது. ஆனா அந்த கீரல் ஒரு சாதாரண கீரல் இல்ல, அந்த கத்தியில வந்து பாய்சன் இருக்கிறதுனால அவ அங்கே இறந்து போயிடுறா. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான், அவ காலில் இருந்துச்சே கத்தி அதை புடுங்கி வில்லனை ஒரே போடு பின்னாடியே சொருகிடுறான். உடனே நம்ம வில்லன் அங்கேயே இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மா காட்டுறாங்க. அவனோட ஸ்டெப் ஃபாதரை வந்து இன்னும் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு, அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நீங்க என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூட போவான். பட் அங்க இருக்க ஸ்டெப் ஃபாதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹாரி உங்களுக்கு எல்லாம் மரியாதை என்ன கத்தரலையா யாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி மாதிரியே ஒரு ஃபைட்டை போடுறதுக்கு வரான். அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. இது மாதிரி டிஃபரெண்டான படத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, நம்ம ஹவுஸ் ஆஃப் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.